உங்கள் டாக் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது பெரிய ராக்கெட் சயின்ஸ்னு நினைக்கிறாங்க. டின்னர் டைம், இப்போ இவனுக்கு என்னோடய பேக் யார்டில் இங்கேருந்து நான் அவனை ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நீங்கள் ஒரு டாக் வச்சுருந்தாலும் சரி, ஒரு பப்பி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுக்கு வந்து உங்கள் ஃபீடிங் டைமை வந்து அந்த 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கமாண்டே எதுவும் சொல்லாமல் அருமையாக நீங்கள் உங்கள் டாகை ட்ரெயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கமாண்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை முடிச்சிடலாம். கடைசியாக முடிக்கும் போது மட்டும் ஒரே ஒரு கமாண்ட் சொல்லுவேன். இப்போ எனக்கு முன்னாடி உட்காந்து ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த ட்ரைனிங் செஷனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வயசான டாகாக இருந்தாலும் சரி, என்ன ப்ரீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாட்டம் லைன், எனி டாக் கேன் பி ட்ரெயின்ட். ஹியூமன்ஸை ட்ரெயின் பண்ணுறது தான் கஷ்டம், டாக் ட்ரெயின் பண்ணுறது ஈஸி. லெட்ஸ் கோ டு த வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலிம் நானும் டாக் ட்ரெயினர் தமிழ். கார்த்திக் முருகேசன், சர்டிஃபைட் டாக் ட்ரெயினர் அண்ட் டாக் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட், கனடாவிலேருந்து. டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன். நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியும் கூட. என்னோட இன்னொரு சேனல் தமிழன் ஃபிசியோ, அதில் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட காமனாக இருக்கிற பெயின், மற்ற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஃபிசியோதெரப்பி மூலமாக அட்ரஸ் பண்ணுறதை பற்றி ஒரு எக்ஸ்டென்சிவ் பிளேலிஸ்ட் அண்ட் வீடியோஸ் தமிழன் ஃபிசியோ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஓகே, நான் இப்போ பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒன்றுமே பேசாமல் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டாக் வந்து என்னோடய சைடு கொண்டு வர போகிறேன். இப்போ சைடில் வந்துட்டேன்னா இப்போ உட்காந்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் அவனை டவுனுக்கு கொண்டு போகிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறேன். இப்போ எனக்கு முன்னாடி அவன் போகிறானா, அது பரவாயில்ல. இப்போ நான் காமிச்சு ஓகே, இப்போ நான் என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம், முன்னாடியும் வர வைக்கலாம். இப்போ எனக்கு முன்னாடி வந்துட்டான். நான் இப்போ பாருங்கள், ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்களும் ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுட்டையும் உங்கள் கை மூமெண்ட்டையும் அசோசியேட் பண்ணுறீங்க. எடுத்த உடனே எல்லோரும் ட்ரை பண்ணுறது நோ, எஸ், டவுன், செட், என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எதுக்குமே அர்த்தம் தெரியாது. நீங்கள் ட்ரெயினே பண்ணாமல் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த டாகை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுன்றது. இப்போ இன்னொரு டாக் குலைக்க சவுண்டு கேட்குது, அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கையில் அவனுக்கு வேல்யூபிளான ஐட்டம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே வேணாலும் அவனை கூப்பிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன், மூக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ நான் இப்படி கூப்பிட்டு போகலாம், இப்படி வரலாம், இப்படி உட்கார வைக்கலாம், இப்படி டவுனுக்கு கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு மூமெண்ட், அதுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை காட்டுறது, இதுதான் முக்கியம். இதில் பாருங்கள், நான் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் வேர்டு போட உங்களுக்கு புரியும். இப்போ எந்திரிச்சு நிற்கிறான், இவன் ஜம்ப் பண்ணுறான். இவன் ஜம்ப் பண்ணுறது நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ நான் அப்படி வச்சுருக்கேன், பாருங்கள், இவன் ஜம்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அப்போ நான் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி உங்கள் டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதுக்கு நினச்சதை கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதை அடிக்க வேண்டியதில்லை, திட்ட வேண்டியதில்லை. இப்போ நான் வேணும்னு நினச்சா அவனை ஜம்ப் பண்ண சொல்லலாம், அது வேறு விஷயம். பட் இப்போ நான் காமிக்கிறேன், இப்படி மேலே இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி மேலே தூக்கும்போது செட்டுக்கு வந்துடுது. நான் ஒன்றுமே சொல்லலை. இப்போ இதை வச்சுட்டு இந்த மூக்கு பக்கத்தில் வச்சுட்டு டவுனுக்கு வந்துட்டானா, இப்போ நான் என்ன ஃபேஸ் பண்ணி உட்கார வைக்கணும். இப்போ சாப்பிட்டு என்ன பார்ப்பான், இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கானா. இப்போ என்னை ஃபேஸ் பண்ணி அவனை பின்னாடி நிற்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க, என் கால் ரெண்டு கடையில். பாருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க டாகை. உங்கள் பப்பியாக இருந்தாலும் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் வந்து செக்யூரான ஒரு ஏரியா மட்டும் வச்சுக்கோங்க, அது வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு கால் கடையில் முன்னாடி ஃபேஸ் பண்ணி வர வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, அப்படி வந்து இப்போ நான் இந்த பொசிஷனில் இருந்து கீழே படுக்க வைக்க போகிறேன். பாருங்கள், ஃபுட்டு போயிட்டே இருக்குது, இவனுக்கு நான் கிபிள் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இப்போ சைடில் என்னோடய லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறேன். இப்போ சைட்லேருந்து காட்டுறேன். இதை நான் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். நான் இவனை கம்யூனிகேட் பண்ணவே இல்லை, அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், கையில் ஃபுட் மட்டும்தான் இருக்குது.
இப்போ பாருங்கள், இவனை பின்னாடி நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு. இப்போ நீங்கள் இதோட கோல் வந்து என்னென்னா, ஒரு கிண்டர் கார்டனில் ஒரு குழந்தைய கொண்டு போய் விடுற மாதிரி, எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட அங்கே போனோடனே ஸ்கூலில் நிறைய ஃபன் இருக்கணும். அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஆசைப்படணும். அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் இது பண்ணுறீங்க. உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனால் நான் என்னோடய ஆக்ஷன்ஸை அதுக்கே தெரியாமல் அதுக்கு நான் டீச் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கு பாருங்கள், இப்போ சாப்பிட்டு என்ன தான் பார்ப்பான். நான் ஃபோக்கஸ் எதுவும் சொல்லலை. இதில் எத்தனை கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அல்டிமேட்லி நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறீங்க உங்கள் டாக் கூட, உங்கள் டாக்கே தெரியாமல். இதை ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த செஷனில் நான் கமாண்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். யார் டாக் வளர்த்திங்கனாலும் சரி, இப்போ யார் டாக் வளர்த்திங்கனாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பேசவே வேண்டியதில்லை. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இவனை என்கிட்ட வர வைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் கம்முன்ற கமாண்டை சொல்லவே இல்லை, ஆனால் அவன் என்னை நோக்கி வரான். ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் இங்கே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி மீனிங், வெறும் கமாண்டை மட்டும் சொன்ன உடனே உங்கள் டாக் வர ஆரம்பிக்கும். இதை பற்றி இதை வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கும். Good boy. ஸோ இப்படி ஃப்ரீ ரோமில் விட்டுட்டு லீஷ் மட்டும் என்ன வச்சுக்கோங்க, வெளியில் ஃபென்ஸ் எதுவும் இல்லைன்னா. மற்றபடி உங்கள் டாக் அருமையான கண்ட்ரோலில் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ நான் எந்த அளவுக்கு உன்னை பழக்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுட்டு மட்டும் கொடுத்தேன், ஆக்ஷன் மட்டும் பண்ணேன். பட் நான் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணால் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். களி ஃபுஸ். இப்போ நான் கை காட்டல, ஃபுட்டையும் கொடுக்கல, இப்போ கொடுக்குறேன். ஃபுஸ்ன்னு சொன்னதுன்னா ஃபுட்டுன்னு அர்த்தம், பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு. ஃப்ரண்ட் கவர். கவர்னால் பின்னாடி பார்க்கணுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு காமிச்சேன். இப்போ நான் ஃபுட்டை காமிச்சு அவனை கூப்பிடல, இப்போ வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். குட் பாய், களி, காட், எஸ். இப்போ பாருங்கள், முதல்ல வெறும் வேர்டே கிடையாது, இப்போ வெறும் வேர்டு மட்டும்தான். ஸோ இதுக்கு அதுக்கும் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வார்த்தைகள் வந்து ஒரு மேஜிக் கிடையாது. ஆக்ஷன் அப்புறம் அந்த வார்த்தையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறது, இது வந்து ஒரு பேசிக்கான ட்ரைனிங். இப்போ களி, டவுன், ஸ்டே, களி, டவுன். முதல்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனால் வெளியில் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து, முதல்ல ஒரு டாகை உள்ளே வீட்டுக்குள்ளே நான் பண்ணுறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்குது, சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் கேட்குது, வெளியில் ரொம்ப கேட்கவே மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், வெளியில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ட்ரைனிங், ஃப்ரீக்வெண்ட் ட்ரைனிங், ஷார்ட் செஷன்ஸ், இதில் எத்தனை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இவன் டவுன் சொன்னே படுத்துட்டான், ஸ்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே, குட் பாய். ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் செஷன் வச்சுக்கோங்க. கூலாக கேஷுவலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுட் கொடுத்து அவன் பிரேக் பண்ணி அவனை கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் கடைசியில் ஒரு முக்கியமான இம்பல்ஸ் கண்ட்ரோல். களி, செட், லீவ் இட், ஸ்டே. இப்போ இம்பல்ஸ் கண்ட்ரோலுக்கு நான் கடைசியாக பண்ணுறது, இதெல்லாம் ட்ரெயின் பண்ணது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டே கமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணது, லீவ் இட் கமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணது. இப்போ எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது, இவன் அந்த சாப்பாடை தொட மாட்டான். நான் சொல்கிற வரைக்கும் அவனை பாருங்கள், அவன் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். நான் ஃபோக்கஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு நிமிஷம் கழித்து வந்தாலும் அந்த ஃபுட் அப்படியே இருக்கும், அவன் அப்படியே இருப்பான். இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் உங்கள் டாகை. இந்த அளவுக்கு கதவை விட்டு வெளியில் ஓடாமல், கதவை திறக்கிறீங்க வெளியில் ஓடாமல் கூட உங்கள் டாகை ட்ரெயின் பண்ணலாம். இதை தான் நம்ம ஒவ்வொரு செஷனில் பார்க்க போகிறோம். என் டாகை எப்படி நான் டியூன் பண்ணுறேன்றதை ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். எந்த வயசு இருந்தாலும் சரி, ட்ரைனிங்கே பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுட் வெறும் லூரிங், நோ டாக்கிங், பேசவே பேச வேணாம். பின்னாடி வேர்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இது டாக் ட்ரைனிங் கேரை பற்றி கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணலாம். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் இட் அவுட். see in the next video. பட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ரிலீஸ் பண்ணிடலாம், சாப்பிட சொல்லிடலாம்.
காலி டேக் இட். இந்த ட்ரஸ்ட்டும் பாண்டும் வரணும்னா ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு பெனிஃபிட் தான். கீழே ஒரு பொருள் விடுது, அது டாகுக்கு டாக்ஸிக், அது எடுக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி லீவ் இட்னு சொன்னால் அது எடுக்காது. ஸோ ட்ரைனிங் ஹேஸ் அ பர்பஸ். ட்ரைனிங் வந்து ஒரு ட்ரிக் கிடையாது, ஒரு கிம்மிக் கிடையாது, ஒரு சர்க்கஸ் கிடையாது. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். இட் இஸ் வெரி ஈஸி, பட் ப்ரொவைடட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் மட்டும் கமிட் பண்ணிங்கன்னா. See you in the next video. Have a nice day, guys.